வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் போலவே ஃபஸ்ட் வந்து இந்த பேசுகிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம் என்னென்னா சிம்பிளாக சொல்கிறேன். நான் இப்போது இருக்கிறேன் வந்து இப்போ ரெண்ட் ஹோம் தான். இப்போ 2 வீக்ஸாக ஆஃப்டர் வெட்டிங் நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டோம். சப்போஸ் இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து நொய்ஸியாக இருக்கலாம். மேபி வீடியோவில் விளங்குதா இல்லையான்னு தெரியலை. பட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் வெரி சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. என்னென்னா என்ன சொல்கிறது, பேசவே வர மாட்டேங்குது. ஓகே, இந்த வீடியோ என்னத்தை பற்றினா நான் வந்து 6.5 hours later. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்னென்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கணும். அடுத்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணுன்றதுக்கு தான். ஆஃப்டர் 5 months வந்து நான் எதுவுமே அப்லோட் பண்ணல. அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த விளாக் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த வீடியோஸுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு என்ன ரீசன்ஸ்ன்றதை தான் நான் வந்து சிம்பிளாக இதில் சொல்லணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே நான் இதை பற்றி போட்டுறணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர் தான் நான் வந்தேன் துபாயில் இருந்து. ஏன்னா என்னோடய வெட்டிங்க்காக நான் வந்தேன். ஸோ வெட்டிங்க்கு ஒரு 1.5 months கிட்ட ஆஃப்டர் வெட்டிங்க்கு அப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை ஒரு டேயாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மொபைல் உடஞ்சி போயிடுச்சு, டோட்டலாக உடஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு வந்து மொபைல் உடையிறதுக்கு முதல்ல வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சு. நான் வந்து அங்கே ரிசைன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ இங்கே எனக்கு ஒர்க் கிடச்சிருச்சு. இங்கே ஒர்க் கிடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஃபோன் உடஞ்சிச்சு. சரி, நம்ம யூடியூப்பை நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு. அவ்வளோதான். எனக்கு எல்லாமே நினச்சிட்டு இருந்தது எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரிப்பேர் பண்ணி எடுத்து வரும்போது பார்த்தா சம்பவம் ஆச்சு. என்னென்னா ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம் நானும் ஹஸ்பண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகேன்ட்டு இப்போ இந்த ரெண்டல் ஹோம். ஸோ மொத்தத்தில் அடுத்து ஒவ்வொரு இன்சிடெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அடுத்து ஒவ்வொரு இன்சிடெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுதான் இந்த லாங்கஸ்ட் பிரேக்குக்கான ரீசன்ஸ். ஓகே, ஸோ இனி கண்டினியூஸாக நான் வந்து விளாக்ஸ் பண்ணுவேன், போடுவேன். ஸோ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பண்ணுவாங்க. கண்டினியூஸாக நான் வந்து விளாக்ஸ் பண்ணுவேன், போடுவேன். ஸோ இதே மாதிரி எப்பயுமே உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்தும் எனக்கு வந்து சப்போர்ட் வேணும். தேங்க்ஸ் என்னென்னா நான் இந்த 5 monthஸாக வந்து எதுவுமே போட்டில்ல, ஒன்றுமே பண்ணலை. பட் என்னோட பழைய விளாக்ஸு, பழைய மினி விளாக்ஸில் இருந்தெல்லாம் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்திருக்கிறத பார்த்தேன், நியூ சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய லைக்ஸ் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா 5 மாதமாக ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே பண்ணாமலேயே எங்களுக்கு சப்போர்ட் இருக்கா அப்படின்றத. அது ரொம்ப தேங்க்ஸ். அது வந்து நீங்கள் எல்லாருமே இல்லாட்டி அது நடந்திருக்காது. ரொம்ப தேங்க்ஸ். இதே சப்போர்ட், இதே லவ் எப்பயுமே உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, நாங்கள் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.